ஸ்டாலினின் புதிய வேகம், திமுகவில் ஏற்பட போகும் அதிரடி மாற்றங்களும் உடன்பிறப்புகளின் எதிர்பார்ப்புகளும் என்னென்ன? இதன் மூலம் உண்மையாகவே திமுக மீண்டும் கட்டமைக்கப்பட போகிறதா, அல்லது இதுநாள் வரை இருந்த குறைகள் எது கொடுத்தாலும் தலைமைக்கு செல்லாமல் இடையில் மறிக்கப்பட்டு அது குற்றம் சுமத்தப்பட்டவர்கிட்டயே அந்த பேப்பர் வந்து விடுமா, இந்த நிலை மாறுமா என்பதையெல்லாம் உடன்பிறப்புகளின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஸ்டாலின் இதை எப்படி மாற்றி கட்டமைக்க நினைக்கிறார், திமுகவில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப் போகிறது என்பதையெல்லாம் இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். வாருங்கள். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10th வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். திமுக தலைவர் ஸ்டாலின் புதிய வேகம் எடுத்திருக்கிறார். திமுகவில் அதிரடி மாற்றங்களும் எதிர்பார்ப்புகளும் என்னென்ன? அவர் இட்டுள்ள 10 கட்டளைகளை இந்த குழுவினர் சரிவர செய்து விடுவார்களா, அல்லது அந்த 10 கட்டளைகளில் என்னென்ன ஓட்டைகள் இருக்கிறது என்பது குறித்தும், இதை எப்படி ஸ்டாலின் செயலாக்க வித்திட்டுள்ளார் என்பது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கிறோம். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி ஒரு 20 நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் அதன் அடிப்படையில் புதிய அரசு அமைவதற்கு பல இடர்பாடுகள் ஏற்பட்டது. அதற்கு திமுக தக்க துணையாக இருந்து தனது கூட்டணி கட்சிகளையே விஜய்க்கு அனுப்பி வைத்து விஜய் ஒரு வழியாக ஆட்சி கட்டிலில் ஏறினார். அதற்கு பின்பு அவருக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு கொடுக்கப்பட்டது. அதையும் திறம்பட வெற்றி கண்டுவிட்டார் விஜய். அதில் எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலினை திமுக தலைமை அறிவித்தது. எதிர்க்கட்சி தலைவர் ரோலில் உதயநிதி ஸ்டாலினும் மக்கள் பாராட்டும் வகையில் உரையாற்றியிருந்தார். இதற்கு அடுத்துதான் திமுகவில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் நான் ரிங் மாஸ்டர் போல் இருப்பேன், யார் தவறு செய்தாலும் தண்டிப்பேன் என்றெல்லாம் கடந்த காலங்களில் முதலமைச்சராக இருந்தபொழுது மு.க. ஸ்டாலின் என்ன கூறினாரோ அதையே தான் கூறுகிறார். இது நடக்கப் போவது அல்ல. இது போன்று பல கூட்டங்களில் அவர் பேசியிருக்கிறார். எந்த தீர்வும் எடுக்க மாட்டார் என்றுதான் அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தின் முடிவில் வெளியே வந்தவர்களிடம் ஏற்பட்ட தாக்கம். ஆனால் அதற்கு அடுத்த நாள் எடுத்த நடவடிக்கைகள் தான் ஸ்டாலின் பழைய ஸ்டாலின் அல்ல, புதிய ஸ்டாலினாக உருவெடுத்திருக்கிறார். தோல்விகளிலிருந்து பாடம் கற்பவர் தான் நல்ல தலைவன் என்று கூறுவார்கள். அந்த வகையில் ஏற்பட்ட தோல்வியிலிருந்து இந்த இயக்கத்தை அடுத்த 25 ஆண்டுகளுக்கு கட்டமைக்க வேண்டியதன் கட்டாயத்தை ஸ்டாலின் இப்பொழுது உணர்ந்துள்ளதாக தெரிகிறது. அதுதான் அவர் அடுத்தடுத்து எடுத்து வைக்கக்கூடிய நடவடிக்கைகளில் தென்படுகிறது. இதில் முதலாவதாக தோல்விக்கு என்ன காரணம் என்று உதயநிதி ஸ்டாலின், சபரீசன் ஆகியோரிடெல்லாம் அவர் கலந்தாலோசித்ததாக தெரிகிறது. அப்பொழுது ஆளாளுக்கு ஒவ்வொன்று கூறிக்கொண்டு இவர் காரணம் என்று கூறுவதெல்லாம் கடந்து முழுவதுமாக தோல்விக்கு பொறுப்பேற்கிறேன் நான், நீங்கள் எல்லாம் மீண்டும் தோல்வி ஏற்படாமல் இருக்க கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆராயுங்கள் என்று அவர்களிடமெல்லாம் பேசியதின் விளைவு, அதைத் தொடர்ந்து அவர்கள் கனிமொழியோடும் கலந்தாலோசிக்க மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டார். கனிமொழியை உதயநிதி ஸ்டாலினும் சபரீசனும் நேரில் சந்தித்த பொழுதுதான் தெரிஞ்சது மிகப்பெரிய மனக்கசப்பில் கனிமொழி இருந்திருக்கிறார் என்று. ஏனென்றால் இந்த விஜய் வெற்றி பெற்றவுடன் அவருக்கான ஆதரவுகளை திமுக கூட்டணி கட்சியினர் கொடுக்கும் எந்த நடவடிக்கைகளிலும் கனிமொழியை ஈடுபடுத்தவில்லை அல்லது அவருக்கு தெரியப்படுத்தவில்லை. ஏன் இன்னொன்று நடந்ததாக கூறப்படுகிற அதிமுகவின் சார்பில் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் இருப்பதாகவும் திருமாவளவன் முதல்வர் இருப்பதற்கும் திமுக ஆதரவளிக்க தயாராக இருந்ததாக திரைமறைவில் ஒரு பேரங்கள் நடைபெற்றதற்கு தன்னிடம் எந்த விதத்திலும் திமுக தலைமை கலந்தாலோசிக்கவில்லை என்ற மிகப்பெரிய மனக்கரசப்பில் கனிமொழி இருந்திருக்கிறார். அதை உணர்ந்து அது அப்படி ஏதேனும் நடந்திருந்தால் காட்டமாக அறிக்கை விடவும் அவர் தயாராக இருந்திருக்கிறார். அதையெல்லாம் களையதான் ஸ்மெல் செய்துவிட்டு தான் ஸ்டாலின் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அடுத்ததாக அதைத் தொடர்ந்து மூவரும், அதாவது கனிமொழி, உதயநிதி ஸ்டாலின், சபரீசன் மூவரும் அமர்ந்து இதுக்கு என்ன செய்யலாம் என்று கேட்டதும்போது தான் இனி என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கிறோம் என்று அவர்கள் பேசி முடித்த அடுத்த ஒரு சில வினாடிகளில் ஒரு வெப்சைட் வழங்கப்பட்டது. அதில் குரல் வடிவிலும் எழுத்து வடிவிலும் பதிவிடலாம், யார் வேண்டுமானாலும் தமிழகத்திலிருந்து தெரியப்படுத்தலாம் என்று கூறியிருந்தார்கள். இந்த வெப்சைட் மூலம்
நாம் கொடுக்கக்கூடிய தகவல்களும் உண்மையாக ஸ்டாலினிடம் செல்லுமா அல்லது இடையில் தணிக்கைகள் செய்யப்படுமா என்பதுதான் கேள்விக்குறியாக இருந்தது தொண்டர்களுக்கு. ஏனென்றால் காலம் காலமாக தொண்டனின் குரலை கேட்டு மட்டுமே வந்திருக்கிறார் ஸ்டாலின். அதற்கான நடவடிக்கையை இதுவரை எடுத்ததாக தெரியவில்லை என்பதுதான் தொண்டர்களின் உள்ள குமரலாக இருக்கிறது. கடந்த காலங்களிலும் அறிவாலயத்தில் அவர் முன்னாடி வைத்து பாக்ஸில் போடப்பட்ட ஓலைகள் கூட எதுவும் தீர்வுகள் எட்டப்படவில்லை என்பதே ஸ்டாலின் மீது தொண்டர்கள் வைக்கும் குற்றச்சாட்டு. அந்த வகையில் இந்த வெப்சைட்டில் போடுவதும் வெப்சைட்டின் பேக்கெண்டில் யார் பார்க்க போகிறார்கள், அதிலிருந்து எது தலைவர்களிடம் செல்ல போகிறது என்பதெல்லாம் தெரியாமல் தத்தளித்து வந்தனர் தொண்டர்கள். அந்த வகையில்தான் தமிழகத்தின் 234 தொகுதிகளுக்கும் கள ஆய்வு செய்ய 38 பேர் கொண்ட குழுவை நியமித்திருந்தார் ஸ்டாலின். அந்த குழுவில் புதியவர்களும் இளைஞர்களும் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மூலம் இந்த ஆய்வை எப்படி மேற்கொள்வது, அதற்கான முக்கிய அறிவுறுத்தல்கள் என்ன என்பதை அவர் வழங்கியிருக்கிறார். அவர் மட்டுமல்ல, இதே குழுவின் தலைமையில் இருக்கக்கூடிய உதயநிதி மற்றும் சபரீசன், கனிமொழி ஆகியோர் தலைமையில் தான் இந்த குழு நடைபெறப் போகிறது. இந்த குழுவில் இருப்பவர்களுக்கு 10 கட்டளைகள் கூறியிருக்கிறார்கள். இது தலைமை கழகத்தின் பிரதிநிதிகளாக நீங்கள் தொகுதி வாரியாக செல்லுங்கள். அங்கு அனுப்பி வைக்கப்படுபவர்கள் எனது காதுகளாக செயல்பட வேண்டும். அதாவது அவர்கள் சொல்வதெல்லாம் அங்கு தொண்டர்கள் சொல்வது நேரடியாக ஸ்டாலினின் காதுக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார். அது அப்படியே நடந்தால் திமுக தொண்டர்களுக்கு நலம். ஆனால் திமுகவின் அறிவாலய கட்டமைப்புகளும் மற்ற கட்டமைப்புகளும் தலைவரிடம் எடிட் செய்தே கொடுக்கும் நிலைதான் இருக்கிறது. இடையில் பேப்பருக்கு எவ்வளவு ரூபாய் என்று ஒரு கணக்கு இருக்கிறது. அதை கொடுத்தால் தகுந்தவர்களிடம் தகுந்த முறையில் கொடுக்கப்பட்டால் அவர்களுக்கு எதிரான அறிக்கைகள் இரவே அவர்களுக்கே வந்துவிடும். அதாவது ஒரு மாவட்ட செயலாளர் எதிர்த்து ஒரு நிர்வாகி ஒரு அறிக்கை கொடுத்தால் காலையில் கொடுத்தால் மாலையில் தகுந்த நபருக்கே அது ரிட்டன் வந்துவிடும். இதுதான் கடந்த காலங்களில். அப்பொழுது அவர் கூப்பிட்டு என்னை எதிர்த்தே நீ தலைமையிடம் பேப்பர் போடுகிறாயா, இந்தா நீ போட்ட பேப்பர் பார் என்று தமிழகத்தில் பல மாவட்ட செயலாளர்கள் எடுத்து வைத்ததாக கடந்த கால வரலாறுகள் இருக்கிறது. இதை எப்படி ஸ்டாலின் கையாளப் போகிறார் என்பதே இந்த திட்டத்தின் வெற்றியும் திமுக அடுத்த தலைமுறைக்கு செல்ல வேண்டிய நிலைக்கு கொண்டு செல்ல இந்த குழு உதவும் என்பதும் ஆணித்தரமான உண்மை. இதற்கடுத்து தனிப்பட்ட விருப்பு வெறுப்பின்றி கட்சிக்காரர்களை சொல்லும் உண்மையை அப்படியே வந்து என்னிடம் சொல்ல வேண்டும் என்று கூறுகிறார். இது அவர்கள் விருப்பு வெறுப்பின்றி கேட்கலாம், பண்ணலாம். அப்படியே இருந்தாலும் அவர்கள் தனித்தனியாக சந்திப்பார்களா அல்லது மாவட்ட செயலாளர் உடன் வைத்து கொண்டுதான் தொண்டர்களை சந்திக்கப் போகிறாரா என்பதற்கு விடை கொடுக்க வேண்டும் என்பதுதான் தொண்டர்களின் ஆவலாக இருக்கிறது. கடந்த 2 நாட்களாக நீங்கள் இந்த அறிக்கை விட்டவுடன் சமூக வலைதளங்களில் வரக்கூடிய அனைத்து கருத்துக்களையும் எடுத்து பார்த்தால் போதும். நீங்கள் இந்த குழுவே அனுப்ப வேண்டாம், அவ்வளோ கருத்துக்கள் ஆணித்தரமாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே போதும். இந்த குழு கொடுப்பது 20% என்றால் 80% உங்களுக்கு சமூக வலைதளங்களில் இருக்கிறது. இந்த ஏஐ உலகத்தில் அதை உங்கள் பார்வைக்கு கொண்டு வருவது என்பது சாதாரண வேலை. நீங்கள் நினைத்தால் அது நினைக்கிறீர்களா அல்லது கட்சியை இன்னும் 1 மாத காலத்திற்கு ஓட்ட வேண்டும் என்பதற்காக இந்த பணியை செய்ய போகிறீர்களா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நீங்கள் யாரையும் காப்பாற்ற முயற்சி செய்ய வேண்டாம், யாரையும் பழிவாங்கவும் வேண்டாம் என்று கூறியிருக்கிறீர்கள். இந்த 2 பேர் கொண்ட குழு யாரையும் தனியாக சந்திக்க வேண்டாம் என கூறியிருக்கிறீர்கள். இது நல்ல கருத்து. இதன் மூலம் மிகப்பெரிய எழுச்சி திமுகவில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. கழகத்தினரை மனமிட்டு பேச அனுமதியுங்கள். அவர்களின் குறைகளையும் தேர்தல் முடிவுகளையும் காரணங்களையும் அவர்கள் கொட்டி தீர்க்கட்டும். தலைவரான என் மேலேயே குறை சொன்னாலும் பரவாயில்லை என்று மீண்டும் கூறியிருக்கிறீர்கள். இதுவும் வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. அதே மாதிரி எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுதோ தொண்டர்கள் கூறுவதை அப்படியே கேட்பதும், ஆட்சிக்கு வந்தவுடன் அதிகாரிகளின் பேச்சை கேட்டு தொண்டனுக்கு எதையும் செய்யாமல் விடும் பழக்கத்தை எப்பொழுது திமுக மாற்றிக்கொள்கிறதோ அப்பொழுதுதான் திமுகவின் தொண்டன் தேர்தல் களப்பணியில் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது எந்த வேகத்தில் பணியாற்றுகிறாரோ அதே வேகத்தில் ஆளுங்கட்சியாக இருந்து முடிவுறும் பொழுது அடுத்த முறை பதவியேற்க அவன் வேலை செய்வான். இது அதிமுகவில் இருந்தது. அதிமுகவில் அந்த டெண்டர்களும் சமுதாய கூடங்களில் பணியாகட்டும், அடிமட்ட பணி முதல் மேல்மட்டம் வரை அதிமுகவை சார்ந்தவர்களுக்கே அவர்கள் பணி செய்து கொடுத்தார்கள். ஆனால் திமுகவில் நீங்கள் முதல்வரானவுடன் எடுத்த முடிவு என்பது அதிகாரிகளை தாண்டி எதுவும் நீங்கள் செய்யவில்லை.
தொண்டன் குறையாகவே தான் இருந்தார். தொண்டனுக்கு கிடைக்கவில்லை அந்த மரியாதையும் அவனுக்கு தேவையும். அதை விடுத்து மாவட்ட அளவில் இருந்தவர்கள் எல்லாம் பல அனுகூலங்கள் சம்பாதித்து கொண்டார்கள். தொண்டனுக்கு தங்கள் ஆட்சி நடைபெறுகிறது என்பது மட்டும்தான் இருந்ததே ஒழிய எந்த விதத்திலும் தொண்டன் பயனடையவில்லை என்பதே சமூக வலைதளங்களில் வரும் கருத்தாக இருக்கிறது. அதுதான் உண்மையாகவும் இருந்தது. இதை நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் நிலையிலிருந்து ஆளுங்கட்சியானவுடன் எப்படி நீங்கள் மாறிக்கொள்ளப் போகிறீர்கள் என்பதை உறுதியினை நீங்கள் தெரிவிக்க வேண்டும். அதேபோன்று டாக்டரிடம் பொய் சொல்லக்கூடாது என்பது போன்று உண்மையான நோய் என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஆணித்தரமாக நினைப்பது என்பது ஆரோக்கியமான ஒன்று. அதை இப்பொழுது அறிக்கைக்கும் குழுவுக்கும் போட்ட நேரத்தை, அதில் வரும் தகவல்களை 234 நேரடியாக நீங்களே இருந்து அதை களைத்தொழிந்து தொகுதி வாரியாக பிரித்து அதை செய்தால் மிகப்பெரிய மாற்றம் என்பது திமுகவில் நடைபெறும். ஏனென்றால் 25 ஆண்டு 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு மாற்றம் எந்த இயக்கத்திலும் எந்த அமைப்பிலும் ஏற்பட வேண்டும் என்பதே உலக வரலாறாக இருந்திருக்கிறது. அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் திராவிட பாரம்பரியத்தில் வந்த அனைவரும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அப்படி செய்தால் இதிலிருந்து நம்மை மாற்றிக்கொண்டால் அடுத்த 100 ஆண்டுகளுக்கு உயிர்ப்போடு இயங்க முடியும் என்று கூறியிருக்கிறீர்கள். உங்களுக்கு வரக்கூடிய அறிக்கைகள் அனைத்தும் உண்மைதானா அல்லது அதில் ஏதேனும் சேர்க்கப்பட்டுள்ளதா அல்லது திருத்தப்பட்டுள்ளதா என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். இனியாவது அதை செய்ய வேண்டும். இதற்கான காலகட்டம் என்பது ஜூன் 5க்குள் கொடுக்க வேண்டும் என்பதும் ஜூன் மாத இறுதிக்குள் இதற்கான நடவடிக்கைகள் இருக்கும் என்று கூறியிருக்கிறீர்கள். இது கலைஞர் பிறந்த நாளில் தொடங்கி அதே மாதத்தில் முடிவுறும் என்பது சந்தோஷமான விஷயமாக உடன்பிறப்புகள் எண்ணுகிறார்கள். இதை முடித்துவிட்டு ஆரோக்கியமான எதிர்க்கட்சியாக செயல்பட தொண்டர்களின் முழு வீச்சுடன் நீங்கள் செய்வீர்கள் என்று தொண்டர்கள் உடன்பிறப்புகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதில் அதற்குள்ளாகவே என்ன மாற்றங்கள் செய்ய போகிறீர்கள் என்று வந்து கொண்டிருக்கிறது. 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்கள். இதெல்லாம் கடந்த காலத்தில் உதயநிதி சார்பிலேயே கொடுக்கப்பட்ட ஒன்றுதான். ஆனால் அது செயலாக்கப்படாமல் விட்டுவிட்டீர்கள். அதுபோன்று என்னென்னவெல்லாம் செய்ய நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் செய்ய வேண்டும். திமுகவில் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு கொள்கையினை ஊட்டி வளர்த்தால் இந்த தோல்வி ஏற்பட்டு இருக்காது என்பதே உண்மையான கள நிலவரம். பார்க்கலாம், நீங்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த மாற்றத்திற்கான விதை விருட்சமாக வளரப்போகிறதா அல்லது இடையில் அது தொய்விழந்து காணப்படுகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வாருங்கள். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் 1 வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.